ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரெண்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சின்னு எந்த எக்ஸாம் போனாலும் சரி, கரண்ட் அஃபேர்ல இருந்து மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அதனால நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம டெய்லி பேசிஸ்ல நம்ம யூடியூப்ல ஷார்ட்ஸா அன்னன்னைக்குள்ள கரண்ட் அஃபேரை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இனி டெய்லி யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாவும் நாம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம், ஃபுல் லென்த் வீடியோவாவும் நாம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர் அன்னன்னைக்குள்ள கரண்ட் அஃபேரை நம்ம யூடியூப்ல ஃபுல் லென்த் வீடியோவாவும் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதே மாதிரி வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா வீக்லி கரண்ட் அஃபேராவும் டிஸ்கஸ் பண்ண போறோம். மந்த் எண்ட்ல மந்த்லி கரண்ட் அஃபேராவும் யூடியூப்ல வீடியோவா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ நாளையில இருந்து 1/4/2026 கரண்ட் அஃபேர்ல இருந்து உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேருக்கான வீடியோ, வீக்லி கரண்ட் அஃபேருக்கான வீடியோ, மந்த்லி கரண்ட் அஃபேருக்கான வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ண போறோம். ஓகே, சோ இந்த வீடியோஸ்க்கான இந்த கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஏப்ரல் 5ஆம் தேதியில இருந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இனி எந்த கோர்ஸுக்குமே லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்காது. அதனால எல்லா கோர்ஸுக்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 o'clock உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மிட் இல்லனா மே ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? சோ மே ஃபர்ஸ்ட் வீக்ல என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் வந்து எதிர்பார்க்கலாம். கரெக்டா 30 days வந்து டைம் இருக்கு. என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் பொறுத்த வரைக்கும் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து நீங்க படிக்கணும். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து 799. இப்ப என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு மட்டும் எனக்கு கரண்ட் அஃபேர் போதும், கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ என்டிபிசி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கரண்ட் அஃபேருக்கு இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சோ என்டிபிசி எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதும் இதோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ணி நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணினாலும் என்ன பண்ணிக்கலாம், கரண்ட் அஃபேரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதோட ஃபீஸ் வந்து 799. என்டிபிசிக்கு கரண்ட் அஃபேர் படிக்கிறேன், கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான 30 daysக்கான ரிவிஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 399. ஓகேவா? சோ என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு கடைசி இருக்கக்கூடிய 30 நாள்ல நான் கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல நான் 60 out of 60 வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ரிவிஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 399. ஓகே, அதே மாதிரி என் கையில எந்த ஒரு மெட்டீரியலுமே இல்ல, நான் என்டிபிசி படிக்கிறேன், குரூப் டி படிக்கிறேன், எனக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மட்ல வேணும். எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேயோட இ புக் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். இதுல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், ஓகேவா? சோ இதுக்கான எல்லா டாபிக்குமே கவர் பண்ற மாதிரி கொடுத்திருப்போம். ஓகே, இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 299. ஓகேவா? சோ அதே மாதிரி நான் குரூப் டி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிருக்கேன். ஜூலைல எனக்கு குரூப் டி எக்ஸாம் வரப்போகுது. இந்த குரூப் டி எக்ஸாமை நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும். அதே மாதிரி எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க பிகினரா இருக்கிறீங்க, இப்பதான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க, குரூப் டி அப்ளை பண்ணிருக்கீங்க, வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ண போறீங்க. சோ பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வீக்லி பிளானோட வேணும், வார வாரம் டெஸ்ட் இருக்கணும், கரெக்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 நீங்க பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1 year வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ண வேண்டாம், 1399 பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 year வரைக்கும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே இது 1899 நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். சோ ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அப்புறம் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்காது. அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண ஓல்டு ஸ்டூடெண்ட் ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி நான் சொல்லிட்டேன், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799. லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்றீங்கன்னா 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே சிஏ பிடிஎஃப் கோர்ஸுக்கு 1 year வேலிடிட்டில ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டிக்கு எனக்கு டெஸ்ட் வேணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் வேணும், எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 399. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்
699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் ஆல்ரெடி 2 டேஸ் பிஃபோரே நம்ம வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு நைட்டு 12 ஓட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே என்டிபிசிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் வேணும்னா கரெக்டா ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ என்டிபிசி சிஏனா நீங்க 199 மட்டும் பே பண்ணா போதும். ஓகே, லைஃப் டைம் வேலிடிட்டியோட அப்படின்னா நீங்க ஆஃபர் பிரைஸ் 699 பே பண்ணணும். ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டினா 1899 வந்து பே பண்ணணும். வேற எதுவும் உங்களுக்கு கோர்ஸ் பத்தி டவுட் இருக்கு, ஆஃபர் பத்தி டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நைட்டு 12 கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. இப்ப ரீசெண்டா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான 90 டேஸுக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இதுலயே உங்களுக்கு கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணிருவோம், மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிருவோம், வீக்லி டெஸ்ட்டும் வந்துரும். ஓகே, ஒரு எக்ஸாமுக்கு என்ன தேவை? இப்ப நீங்க ரயில்வே படிச்சாலும் எஸ்எஸ்சி படிச்சாலும் சரி, இப்ப ரயில்வே படிக்கிறீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர் இது மட்டும் தான் படிக்கணும். இது எல்லாத்துக்குமான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே ஆப்லயே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, கையில எந்த மெட்டீரியலுமே இல்ல, ஜாப் போயிட்டே படிக்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க, காலேஜ் போயிட்டே படிக்கிறீங்க, எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால படிக்க முடியுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணி படிக்கலாம். 24/7 டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்லிட்டேன் லைஃப் டைம் அக்சஸும் இருக்கும். ஏன்னா இதுல வந்து சிங்கிள் எக்ஸாமுக்கு மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கிளாஸ் கொடுக்கல. எஸ்எஸ்சினா எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். ரயில்வேனா ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எக்ஸாம், பேங்க் எக்ஸாமுக்கு கீழே வரக்கூடிய எல்லா இதுவுமே ஐபிபிஎஸ், பிஓ, கிளர்க் எல்லாத்துக்குமான கிளாஸஸும் இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாம் படிக்கிறாங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்க கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். சோ ஜாயின் பண்றதுக்கு இம்மீடியட்டா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.